அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியுள்ளான். ஆனால் மனிதன் அதை உணரவே மாட்டான். அதை உணர்ந்து டெய்லியும் அவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருந்தால் நிச்சயமாக அந்த அருட்கொடைகளை அதிகப்படுத்துவான். ஆனால் நிறைய மனிதர்கள் என்ன ஒரு தவறு செய்கிறாங்கன்னா, தனக்கு அல்லாஹ் அருட்கொடைகள் வழங்கியுள்ளான் என்பதையே மறந்து விடுகின்றனர். எல்லாமே அவங்களுக்கு அல்லாஹ் நிறைவாக கொடுத்துருப்பான். எப்போ உணர்வாங்கன்னா, அந்த அருட்கொடைகள் பறிக்கப்படும் போது தான் அதை உணர்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகிறதா இருந்தால் ஆரோக்கியம் ஒரு மிக சிறந்த அருட்கொடை. ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்மால் அதிகமாக அமல்களை செய்ய முடியும். இந்த உலகத்துலேயும் நம்மால் ரஹாத்தாக வாழ முடியும். சின்ன சின்ன தலைவலி வயிற்று வலிக்கெல்லாம் நான் உடம்பு சரியில்லை நான் ஆரோக்கியமாக இல்லை சொல்லி விட்டுருவாங்க. அது போயிடும். அது சின்ன சின்ன விஷயங்கள் தான், எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு விஷயங்கள். பெரிய பெரிய நோய்களை கம்பேர் பண்ணும்போது நாம் ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம். எப்போ அந்த ஆரோக்கியத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு வரும்னா, ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஜுரம் வந்தால் கூட நம்மளுக்கு அப்போ தான் தோணும், நல்லா தானே இருந்தேன் இப்படி ஆயிடுச்சே அப்படி சொல்லிட்டு. அந்த நேரத்தில் தான் நமக்கு தோணும். அதே போல் செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய செல்வம் இருந்தால் தான் நாம் பரக்கத்தாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. செல்வம் என்பது நம்ம கைக்கு போக நம்ம ரஹாத்தாக இருக்கிறோம்ல, அதாவது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறோம். குறைந்த வருமானமாக இருந்தாலும் அதில் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இருக்கும். அந்த போதும் என்ற ஒரு மனசு நமக்கு இருக்கும். அதாவது கம்மியாக தான் சம்பாதிப்பாங்க, ஆனால் சந்தோஷமாக அவங்க வாழ்வாங்க. அவங்களோட தேவைகள் எல்லாமே நிறைவேறி இருக்கும். நம்மளுக்கே அதிசயமாக இருக்கும். நிறைய டைம் நீங்கள் அதை உணர்ந்து இருப்பீங்க. கம்மியாக தான் வருமானம் வந்துச்சு, இப்படி நம்ம எப்படி சமாளித்தோம், எப்படி இதுலேருந்து வந்தோம் சொல்லிட்டு நமக்கு ஆச்சரியப்படுவோம். அது எல்லாத்துக்கும் காரணம் அல்லாஹ்வின் அந்த ரஹ்மத் தான். அந்த மாதிரி ஒரு செல்வம் இருக்கும். அது இருக்கும்போது நமக்கு தெரியாது. திடீர்னு அது நம்ம விட்டு எடுக்கப்படும் போது தான் நமக்கு புரியும், நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு, ஏன் இவ்வளோ முசீபத்தாக இருக்குது சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு அருட்கொடைகள், அல்லாஹ்வின் அருட்கொடைகள் ஏராளமாக இருக்குது. இருக்கிறதுக்கு உங்களுக்கு நிம்மதியான வீடு இருக்கா? அது அல்லாஹ்வின் அருட்கொடை தான். அது வாடகை வீடாகட்டும் இல்லை சொந்த வீடாகட்டும். நிறைய பேர் சொந்த வீடு வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம இருக்கிற வீட்டில் நிம்மதி இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். அது அல்லாஹ்வின் அருட்கொடைகளில் ஒன்று. நம்ம வெளியே போகிறோம், அதாவது சாதாரணமாக நம்ம நடந்து போகிறதோ கடைக்கு போகிறோம், அப்படி இல்லைனா ஊருக்கு ட்ராவல் பண்ணுறோம் வண்டியில், அந்த மாதிரி போயிட்டு நல்லபடியாக திரும்பி வரோம்னா இதுவும் அல்லாஹ்வின் அருட்கொடைகளில் ஒன்று தான். ஏன்னா எத்தனையோ பேர் வெளியே போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆகுது, கார் ஆக்சிடெண்ட், பஸ் ஆக்சிடெண்ட் சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறீங்க. இதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி இருக்கிறான்ல, கண்டிப்பாக இதுவும் அல்லாஹ்வின் அருட்கொடை தான். இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுக்கி கொண்டே போகலாம். சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் அது பெரிய விஷயமா இருக்கும், பெரிய நியமத்தாக இருக்கும். அப்போது தினம் தினம் நாம் என்ன சொல்லணும் அல்லாஹ்விற்காக? அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இந்த மாதிரி அருட்கொடைகளை கொடுத்துருக்க சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது சொல்வதன் மூலமாக நம்முடைய அருட்கொடைகள் இன்னும் அதிகமாகும். ஒரு மனிதனை ஏதாவது ஒரு விஷயத்தில் நிச்சயமாக அல்லாஹ் உயர்த்தி இருப்பான். எந்த ஒரு மனிதனும் கண்டிப்பாக சொல்லவே முடியாது அல்லாஹ் எனக்கு எந்த அருட்கொடையும் தரலை சொல்லிட்டு. தன்னை வணங்காதவர்களையே அவன் நல்லபடியாக வாழ வச்சிருக்கும் போது தன்னை வணங்கும் தன்னுடைய அடியானை நிச்சயமாக அவன் கண்ணியப்படுத்துவான். நாம் டெய்லியும் அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய நிலைமை மாறும். இப்போ நமக்கு அருட்கொடைகள் இருக்குது, அல்லாஹ்வின் அருட்கொடைகள் எல்லாமே நிறைவாக இருக்குது. சில நேரங்களில் தெரியும், சில நேரங்களில் தெரியாது. ஆனால் அது எல்லாமே சில நேரங்களில் ஒரே அடியாக பறிக்கப்படும். அல்லாஹ்வின் கோப பார்வையில் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருப்போம், அந்த தவறின் காரணமாக அல்லாஹ் என்ன பண்ணுவான், ஆரோக்கியத்துக்கு பதிலாக நோயை கொடுத்துருவான், செல்வத்திற்கு பதிலாக வறுமை கடன் அப்படி கொடுத்துருவான். திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன அடிகள் காயங்கள் சொல்லிட்டு ஏற்படும். இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஒரே முசீபத்தாக இருக்கும், சண்டை சச்சரவுகளாக இருக்கும். வீட்டில் குடும்பத்தில் பொருட்கள் ஏதாவது காணாமல் போகிற மாதிரி இருக்கும், வீட்டில் ஏதாவது பூச்சி தொல்லைகளாக இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க தொல்லை இருக்கும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும். பொருள் மூலமாகவும் அது இழப்பின் மூலமாகவும் நம்ம சோதிப்பான், இல்லை வேறு ஏதாவது இந்த பேச்சுவார்த்தை சண்டை சச்சரவுகள் மூலமாகவும் நம்ம சோதிப்போம். ஆக மொத்தத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும், முசீபத்தாக இருக்கும். நாமளே நிறைய டைமில் ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி டைமில் ஓதுறா மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருமையான ஒரு துவாவை கற்று தந்துள்ளார்கள். அந்த துவாவை ஃபஸ்ட்டு நான் ஓதி காமிக்கிறேன். எந்த நேரத்தில் எத்தனை முறை ஓதுனா நம்முடைய வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும், அதை துவா ஓதிட்டு சொல்கிறேன். இப்போ துவா என்னென்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி
عافيتك وفجاعة نقمتك وجميع سخطك. اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاعة نقمتك وجميع سخطك. اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاعة نقمتك وجميع سخطك. இறைவா, உன் அருட்கொடைகள் நீங்குவதிலிருந்தும் நீ வழங்கிய ஆரோக்கியம், செல்வம் போன்ற நன்மைகள் நோய், வறுமை போன்ற தீங்குகளாக மாறிவிடுவதிலிருந்தும், உனது தண்டனை திடீரென வருவதிலிருந்தும், உனது கோபத்திற்கு உள்ளாக்கும் அனைத்து அம்சங்களிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான ஓதிய துவாக்களில் இதுவும் ஒன்று. அல்லாஹ்வின் அருட்கொடைகள் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா அது எல்லாத்தையுமே டபுள் மடங்காக திரும்ப பெற்றுத்தரும் சிறந்த ஒரு துவா இது. வீட்டில் தொடர் முசீபத்துகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், நோய் நொடிகள், கடன் சொல்லிட்டு தொடரும் போது இந்த ஒரு துவாவை எடுத்து ஓதுங்க. கணக்கு இல்லாமல் ஓதுங்க. ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை ஓதி நல்லா அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. இந்த மாதிரி என் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது, இது என்னை விட்டு நீக்கு, நான் செஞ்ச எந்த தவறின் காரணமாக நீ என்னை தண்டிச்சிருக்கியோ அந்த தவறை மன்னிச்சிடு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் நல்லா துவா செய்யுங்க. சஜிதால துவா செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து துவா செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரத்துக்குள் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த துவாவை நீங்கள் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு வழமையாக நீங்கள் ஓதிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை என்றைக்குமே ஏற்படாது. அதாவது அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருட்கொடைகள் நிரந்தரமாக உங்கள் கிட்டேயே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது மட்டும் எடுத்து ஓதாமல் நம்ம டெய்லியும் வழக்கமாக இதை ஓதிட்டு வரும்போது திடீர் முசீபத்துகள், திடீர் சோதனைகள் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு தன்னுடைய அடியான் மீது அதிகமாக கருணை உள்ளவனாக, இரக்க உள்ளவனாக இருக்கின்றானோ அதே போல தண்டிப்பதில் மிக கடுமையானவன். அவனுடைய கோபத்திற்கு உள்ளாகிற மாதிரி ஏதாவது நம்ம ஒரு செயலை செஞ்சுட்டா போதும், கண்டிப்பாக அவனின் தண்டனை வரும். அவனின் தண்டனையிலிருந்து என்றைக்குமே நம்ம பாதுகாப்பு பெறுவது அவசியம். அதுக்காக நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவனுடைய கோபத்திற்கு உள்ளாகிற மாதிரி எந்த செயலையை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் ஒரு மனிதன் 100% பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. நிச்சயமாக தவறு செஞ்சுடுவான். ஏன்னா ஷைத்தான் நம்ம கூடவே இருக்கிறான்ல, ஏதாவது ஒரு தவறை செய்ய வச்சிருவான் ஏதாவது ஒரு மூலமாக. அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? அல்லாஹ்வின் கோபத்திற்கு உள்ளாகிற மாதிரி ஆயிடும். அதிலிருந்து நிச்சயமாக நாம் பாதுகாப்பு பெற்றே தீரணும். இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா முசீபத்துக்களும் நீங்கும். உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட முசீபத்துக்கள், மோசமான நிலை இருந்தாலும் அதிலிருந்து பாதுகாப்பு பெற்றுத்தரக்கூடிய அழகிய துவா, அல்லாஹ்வின் அருட்கொடைகளை இன்னும் அதிகம் வழங்கி தரும் நல்ல ஒரு துவா இது. நல்லா ஓதி துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நிலைமை நல்ல முறையில் மாறும். உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உங்கள் வாழ்க்கையை வளமாக இருக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.